கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 54 முடிய. ஆழமான விசுவாசம். பரிசுத்த யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்த 2ஆம் அருஞ்செயல் வாயிலாக இயேசுவின் வார்த்தை ஒரு மனிதனை குணமாக்கும் என்பது அறியப்படுகின்றது. ஒரு எதிர்பார்ப்புடன் இயேசு கிறிஸ்து இந்த அருஞ்செயலை நிறைவேற்றுகிறார் என்பதனை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது என்ன விதமான எதிர்பார்ப்பு என்றால், ஆழமான விசுவாச வாழ்வு என்று புலனாகின்றது. சுகவீனமான மகனை பெற்ற தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது தம்முடைய முழு விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகின்றார். அந்த விசுவாச வெளிப்பாடு சுகவீனமான அந்த மகனை சுகம் பெறச் செய்தது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த அளவு கடந்த ஆழமான விசுவாசமே இந்த அற்புத நிகழ்விற்கு முழு காரணமாகின்றது என்றால் அது மிகையாகாது. இன்றும் கூட நாம் நமது விசுவாச அளவுகோலை சற்றே ஆய்வு செய்ய அழைக்கப்படுகிறோம். கண்மூடித்தனமான அல்லது எல்லை மீறிய விசுவாச வாழ்வை நாம் மேற்கொள்ள இந்த நிகழ்ச்சியானது, இந்த அருஞ்செயலானது நம்மை தூண்டுகின்றது. அந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை உடனடியான விடுதலை வாழ்விற்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த சுகமடைந்த மகனுடைய தகப்பனைப் போல நாமும் கூட நமது அன்றாட வாழ்வில் விசுவாசிகளாய் மாற அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மீது முழு விசுவாசத்தையும், ஆழமான விசுவாசத்தையும், ஆழமான நம்பிக்கையை நாம் வைக்கின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே அது போன்ற விசுவாச வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளவும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்ல தெய்வம் நீர் என்பதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தில் நாங்களும் கூட எங்களுடைய விண்ணப்பங்களை முழு விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வைக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். அதன் வழியாக ஆண்டவரே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாச வாழ்வை அதிகப்படுத்திக் கொள்ளவும், கிருபைகளையும் நன்மைகளையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் அமையவும், ஒரு அதிசயத்தின் நாளாய் அமையவும் நீர்த்தாமே உதவி செய்யும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.